हाय फ्रेंड्स वनक्कम वेलकम टू मैजिक समियल इन्नैक्कु वीडियोல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக குயிக் அண்ட் ஈஸியா வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸே வெச்சு நம்ம ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து செய்யிறது ரொம்பவே ஈஸி. அதோட 10 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஷீட் ரெடி பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக நான் மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லை அதோட கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசையணும். இது மாதிரி மாவை பிசைஞ்சு ஆன பிறகு அதை நல்லா இது மாதிரி நீட் பண்ணி விடணும். மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி நீட் பண்ணி ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி இன்னொரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா அழுத்தி நீட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஏதாவது எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போது ஸ்டஃபிங்காக அவுல் 1/2 கப் எடுத்துருக்குறேன். இந்த அவுல் வந்துட்டு நம்ம ரெகுலராக அவுல் உப்புமா செய்கிறோம் இல்லை அந்த அவுல் தான் எடுத்துருக்குறேன். இந்த அவுல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இது மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விடணும். நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். அவுல் க்ரஷ் பண்ணி ஆன பிறகு 2 வெங்காயம் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடலாம். 3 பச்சை மிளகாய் இது மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போடலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அதோட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ற அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சால்ட் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதிலே வந்துட்டு கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வரும், அதனால் இந்த அவுல் எல்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஆனியன் கூட சேர்ந்து. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்காக ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவை சின்னதாக பால்ஸாக எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். பூரி செய்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ஒன்றா எடுத்து நம்ம பூரி எந்த அளவுக்கு நம்ம தேய்க்கிறோமோ சேம் அதே சைஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசாக இல்லை, தேய்க்கிற தேவையில்லை, இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். அதே மாதிரி 3 பூரி அளவுக்கு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துருக்குறேன். இப்போ ஒன்றுக்கு மேலேயும் நான் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது மறக்காமல் இந்த ப்ரோசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த தேய்ச்சிருக்கிற பூரி மாவு, அதுக்கு மேலே ஆயில், அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம். ஏன்னா நம்ம இதை சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்த பிறகு அது ஈஸியாக வராது ஷீட்ஸு, அதனால். இப்போ இது 3யும் சேர்த்து கொஞ்சம் மாவை தொட்டுக்குன்னு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுக்கலாம். எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். 3த்தையும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி நம்ம பெரிய அளவுக்கு தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்பவே ஷீட்ஸ் வந்துட்டு மெலிசாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கிறேன். தவா ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஷீட்டுக்காக நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லை இந்த மாவை எடுத்து நம்ம தவா மேலே போட்டு 2 பக்கமும் ரொம்ப ரோஸ்ட் ஆகாமல் லைட்டாக இது மாதிரி ரோஸ்ட் ஆன போதும் 2 பக்கமும் இது மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆறின பிறகு இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணால் போதும், நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். எல்லா ஷீட்ஸையும் இதே மாதிரி நம்ம நல்லா சுட்டு எடுத்து ஆறின பிறகு இது மாதிரி செப்பரேட்டாக இது மாதிரி பிரித்து எடுத்துடணும். ஷீட்ஸு ரொம்பவே தின்னாக வந்திருக்கு பாருங்கள். டேப் பண்ணுறதுக்காக கம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து மைதாவில் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் ஒரு ஷீட்டை இது மாதிரி வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை ஸ்டார்டிங் எட்ஜில் இது மாதிரி வச்சு 2 ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு சைட்ஸில் கூட இது மாதிரி 2 பக்கமும் இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா மாவு, அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல மைதா பேஸ்ட்டு, அதை இது மாதிரி அப்ளை பண்ணி விடணும். அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் அத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான்.
ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போது கடாயில் ஆயில் ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலுக்குள்ளே போடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணோம்னா சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அது மேலே பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அவ்வளோ கிறிஸ்பியாக வராது, பூரி மாதிரி வந்துடும். அதுவே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா டீப் ஃப்ரையே அது வந்து கோல்டன் கலருக்கு கன்வெர்ட் ஆகும். அதோட நல்லா கிறிஸ்பியாக வரும். பேக்கரியில் எல்லாம் வரும் இல்லை, பப்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் லேட் ஆனாலும் இது மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி ஃப்ரை பண்ணி ஆன பிறகு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.